வாங்க கை கை ஆமா ஓ டார்லிங் சார் ஹெல்ப் பண்ணுமா சார் வேணாம் ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் டைமா லீட் ரோல் பண்ணியிருக்கிற எல்கேஜி படமானது வர பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 மணி ஷோ கொடுத்ததுனால பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்குது. செலிபிரிட்டிஸ்குள்ளார நிறைய சண்டைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நேத்து இந்த படத்துல நாஞ்சில் சம்பத் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து படத்துல பண்ண போறாரு. கூடவே அந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வேற வந்து பண்ண போறாரு. ஸோ அவரோட டப்பிங் போர்ஷன் வந்து எந்த அளவுக்கு சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மூலியமா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம நாஞ்சில் சம்பத் வந்து பாத்தீங்கன்னா பிரியா ஆனந்துக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, படத்தோட ப்ரொமோஷனுக்கு மூவி பஃப்ல தான் ஒரு சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துல வைக்க முடியாத காட்சிகளை டிலிட்டட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ப்ரமோஷன் வேலைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, படத்தோட மூவி பஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எடுத்த ஒரு சில வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து படத்தை எந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோஸ் மூலியமாவே தெரிய வருது. ஸோ படம் ரிலீஸ்க்காகவும் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. பொதுவாக பாலிடிக்ஸ் பேசுற படம் அப்படின்னாலே வந்து ட்ரெய்லரோ இல்லை டீசரோ ரிலீஸ் பண்ண உடனே பல பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இருக்குது. ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.